உருளைக்கிழங்க சீவி உருளைக்கிழங்க சீவி தண்ணியில தூவி தண்ணியில தூவி எண்ணெயில பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு உப்பு மிளகா தெளிச்சு உப்பு மிளகு தெளிச்சு சூடான ஐயா சுவையான சிப்ஸ் 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 எல்லாங்கடி புதுவிதமான ஆட்டமா தண்ணி ஊத்துடி கழுவலாம். எது தங்கச்சிக்கா? எந்த தங்கச்சிக்கு? மேல விடுறமா தண்ணி நீ மேலதான் விடுறேன். ஏதோ பண்ண வரையே பயந்துட்டேன். யாடி ஏன் மேல தண்ணி நீ இப்படி பண்ணாத. உங்க பிளான் எதுதாண்டி? ஒரு செல்ல குட்டி எங்க போச்சு? இங்கதான் போட்டோம். உருளைக்கிழங்கு அள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் என்னதான் சிக்குதுடியே சொல்லிட்டியே செப்பண்டம் ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஐஸ் கட்டியை சேர்த்துக்கலாம். அம்மா அண்டாதானே ஐஸ் கையில ஐஸ் ஐஸுக்கு ஐஸா உருளைக்கிழங்க சீவிக்கலாம். நான் எடுத்து கொடுக்கறேன். எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளா? ஆமா, நீ போய் அடுப்ப ரெடி பண்ணு. அதுக்காக அடுப்ப கூட்டடி போடி. இது பண்ணுடி. அடுப்ப கோட்டு கோலம் ஏமா வாய கொஞ்சம் சடப்பா. இங்க கையில வேலையை காட்டுங்கம்மா. வாய் தான் வேலை பாக்குதுமா உங்க ரெண்டு பேத்துக்கும். சேம் டு யூ மா. வாவ், நல்லா தான் வந்திருக்குது. இன்றைக்கான விடுகதை. வாழ்வதற்காக கோட்டை கட்டுவான், வெளியில் வருவதற்காக கோட்டையையே உடைப்பான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை தெரிஞ்சா கருத்துரை பெட்டியில பதிவிடுங்க. பாருங்க எவ்வளவு ஸ்லைஸ் ஸ்லைஸா, சும்மா ஸ்லைஸ் ஸ்லைஸா, சும்மா சில்லு சில்லுன்னு சின்ன சிப்ஸ் போட்டுருவோம். நல்லத இந்த ஜில் தண்ணியில போட்டு அலசுனா கருக்காம இருக்கும். அலசிட்டு தூக்கி காய போட்டோம். எங்க பாருங்க இந்த வெள்ளை துணியில காய வைத்து பின்பு பண்ணணும். ஆமாங்க. படிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாங்க உருளைக்கிழங்கு காய வைக்க காட்டன் துணி விரிச்சுக்கலாங்க. தூக்குமா. ஆமா, காய போட்டுக்கலாம். காய போட்டுக்கலாம். மலைச்சாரல் போல மலைச்சாரல் மலைச்சாரல்ன்றீங்களே. அவளுக்கு அந்த மழை தான் முடிச்சிருக்காண்டி. நல்ல தலை தவட்டுமா. என்ன ஒத்தனை கொடுத்துட்டு தலை நல்ல தவட்டு. ஒத்தனை கொடுத்த மாதிரி தெரியுது. ஆமா, அப்புறம் உடஞ்சிடாதா? பாருங்க கொஞ்சம். என்ன பண்றீங்க? ஏங்க உங்களுக்கு என்ன பண்றீங்க? சொல்லிக்கிறேங்க. ஏண்டி எனக்கு கிண்டல் பண்றீங்க? நவீனோட அடுப்பு இது எங்க வீட்டு கோலப்பொடி. சட்டி வச்சுக்கலாம். சுத்தமான கடல் எண்ணெய் ஊத்திக்கலாம். கலகலப்பான கடல் எண்ணெய் ஊத்திக்கலாம். மிளகு நுணுக்கிக்கலாம். இப்ப நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கரண்டி எடுத்து இது பண்ணி விடுமா. மஞ்சளையும் உப்பையும் தெளிச்சுக்கலாம். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இது பழமொழி. இதுக்கு அர்த்தமே வேறங்க. ஆனைனா ஆனை பசுனைய சொல்லிக்கிறாங்க, பூனைனா பூனை தேனை சொல்லிக்கிறாங்க. இளமை காலங்கள்ல வந்து நிறைய கொழுப்பு நிறைந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா முதுமையில வந்து மருந்து எடுத்துக்கணும்ன்றதா அப்படி சொல்லிக்கிறாங்க. பேசி விட்டுருக்கேன். அந்த கலர் மாறுது பார்த்தீங்களா சொந்தங்களே. இப்போ இதில் என்ன இருக்குன்னா உப்பு மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது சிப்ஸில் வந்து கலரும் இருக்காது, உப்பு இருக்காது, வெறும் சப்புன்னு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம வேகும் போதே லைட்டாக தெளிச்சு விட்டுட்டோம்னா உப்பும் பிடிச்சிக்கும், நல்லா கலரும் பிடிச்சிக்கும். சாப்பிடும்போது வேணுன்ற அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த 3 கை போட்டு விடுமா. தட்டி சொந்தங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொரிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து நம்ம நிறைய சீவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் தொடரும். எங்க கலன்னு மொறு மொறுன்னு சிப்ஸ், நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ், கலன்னு சிப்ஸ். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துறேன் பாருப்போம். குளுக்குமா. வாவ். இப்போ பெப்பர் போட்ட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் போட்ட சிப்ஸ். சரியான அளவு மிளகாய் தூள் தூவிக்கலாம். மிளகாய் தூள் நல்லா காரசாரமா. ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தர் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால அளவா தூவி. சரியா? ஜல்தி ஓடு. மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள். ஓகே. காரசாரமான ஈட்டு ஜலபுல ஜங்கு ரிப்பீட். படித்ததில் பிடித்தது நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மையான முகங்கள். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதோட சேர்த்து சாம்பார், சாப்பாடு எல்லாமும் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கேன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 52 தண்ணி கேனும் வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய சொந்தங்கள் வந்து சாப்பாடு என்ன பண்ணுறீங்க கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுக்க போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சிருங்க. லவலப்பா அது நான் இல்லப்பா, லவலப்பா அது நான் இல்லப்பா, அது நாங்கதான்.